வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2இல் 17 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மதிப்பு காண்க. இங்கே 2 இருக்கு, அவருடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். முதல் இது பாருங்க, 81 அடுக்கு 5/4 இவருடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இந்த 81 நம்ம பகா காரணியாக பிரிக்கணும். பாருங்க, 81 எதை கொண்டு வகுக்கலாம்? 3 கொண்டு வகுக்கலாமா? 8 இருக்கு, 2 6, மிச்சம் எத்தனை இருக்கு? 2. எங்க வரும்? 1க்கு முன்னால 2, அப்போ 1 விட 21, 21ல 7 3 21, அதாவது 81 3 கொண்டு வகுத்தா 27. திரும்ப 3 பாருங்க, 9 3 27, திரும்ப 3 பாருங்க, 3 9, திரும்ப 3 ஒரு 3 3. அப்ப பாருங்க என்ன இருக்கு? இந்த 81 எப்படி எழுதலாம்? 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 எழுதலாம். இந்த அடுக்கு எந்த மாற்றமும் இல்லை, 5/4 அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு, இப்ப பாருங்க 3 எத்தனை தடவை இருக்கு? 4 தடவை இருக்கா? அப்ப அதை எப்படி எழுதலாம்னா 3 அடுக்கு 4ன்னு எழுதலாம். இந்த அடுக்குல இருக்க 5/4 அப்படியே தான் வரும். இந்த இடத்துல 4ன்னா என்ன அர்த்தம்? 4/1ன்னு அர்த்தம். அப்ப இந்த 4 கேன்சல் ஆயிரும். 3 அடுக்கு இங்க 5 இருக்கு, பை 1 இருக்கு. 5/1 என்ன அர்த்தம்? வெறும் 5 மட்டும்தான் அர்த்தம். இப்ப பாருங்க 3 5 தடவை எழுதி பெருக்கலாமா? 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. ஏன்னா 3க்கு வந்து அடுக்கு 5 இருக்கு, அதனால 5 தடவை எழுதியாச்சு. இதை பெருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 3 9, 9 3 27, 27 3 பெருக்கினா 81, 81 3 பெருக்கினா 243. இதான் என்னது? நமக்கு தேவையான முதல் இதோட மதிப்பு. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது பாருங்க என்ன இருக்கு? 64 அடுக்கு -2/3 இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம், மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இந்த 64 நம்ம பாககாரணியை பிரிச்சிடும். முதல்ல பாருங்க 2 2 கொண்டு வகுக்கலாம் இல்லையா? 6 இருக்கு, 2 6, 4 இருக்கு, 2 2 4, திரும்ப 2 16 2 32, திரும்ப 2 8 2 16, திரும்ப 2 4 2 8, திரும்ப 2 2 2 4, திரும்ப 2 1 2 2. அப்ப 64 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 எழுதலாம். எத்தனை 6 தடவை இருக்கா? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். 6 தடவை எழுதிட்டோமா? இதுக்கு அடுக்கு என்ன இருக்கு? -2/3 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 2 வந்து 6 தடவை இருக்கா? அதை 2 அடுக்கு 6ன்னு எழுதலாம். இதுக்கு அடுக்கு என்ன இருக்கு? -2/3 இருக்கு. இப்ப பாருங்க 6ன்னா என்ன அர்த்தம்னா 6/1ன்னு அர்த்தம். இந்த 2 அடுக்கு பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? 1 3 3, 2 3 6, ஈக்குவல் டு 2 அடுக்கு, இங்க பாருங்க இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு -2 இருக்கு, 2 அடுக்கு இருக்கு. 2 அடுக்குகளையும் பெருக்கணும். பிளஸ் மைனஸ் மைனஸ் 2 2 4, பை 1ன்னா என்ன அர்த்தம்? 4/1 4 தான் வரும். அதனால பை 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/a அடுக்கு m அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? a அடுக்கு -mன்னு எழுதுவோம். அப்ப a அடுக்கு -m அது எப்படி எழுதலாம்? 1/a அடுக்கு mன்னு எழுதலாம். அப்போ 1/2 அடுக்கு என்ன மாத்திக்கலாம்? பிளஸ்னாலாம் மாத்திக்கலாம். பகுதி கொண்டு வந்து அடுக்கு பிளஸ் தான் மாறிடும். ஈக்குவல் டு 1/2 அடுக்கு 4 இருக்கு. அப்ப 2 எத்தனை தடவை எழுதணும்? 4 தடவை எழுதணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பாருங்க, ஈக்குவல் டு 1 பெருங்க 2 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ 1/16 தான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.